ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நான் டெய்லி வந்து ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது, எனக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்குது, எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி நேற்றுக்கு வந்து நான் ஒரு 8 ப்ளவுஸ் கிட்ட தைச்சிருந்தேன். மணி எத்தனை ஆச்சு அப்படின்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஆகிட்டு. அது என்ன ரீசன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து நிறைய பேரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் தைக்கிறீங்கக்கா, உங்களுக்கு வந்து டயர்டாவே இல்லையா, உங்களுக்கு வந்து சோம்பேத்தனமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரும் கொஸ்டின் கேட்குறீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து அது ஒரு வேலையா நினைக்கிறேன். நம்ம டெய்லி வந்து ஒரு வெளியில போய் ஒரு ஒர்க் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டெய்லி போக தான் செய்வோம், லீவ் போட மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த வேலையும். எனக்கான டைம் வந்து நான் கரெக்டா வந்து இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் நான் தைக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் எனக்கு டெய்லி தைக்கும் போது எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. என்னோட வேலை வந்து எப்பவுமே சமைக்கிற வேலை, துவைக்கிறது எல்லாமே வந்து ஒரு 10 மணியோட முடிஞ்சது. காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சா கூட ஒரு 10 மணி வரைக்கும் என்னோட வீட்டுல இருக்க எல்லா வேலையும், அதாவது வீட்டுக்குன்னு என்ன வேலைலாம் இருக்கோ அதெல்லாம் முடிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிடுவேன். 10 மணி, சில நேரம் 11:30 கூட 11 மணி கூட ஆகும். ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து 11 மணில இருந்து நமக்கு 3 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இந்த டைம் ஃபுல்லா வந்து நான் எனக்காக யூஸ் பண்ணிக்கிடுவேன். என்னோட டைம் வந்து நான் இப்படிதான் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா நான் இந்த டயத்துல இந்த டைம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நானும் இந்த தொழிலை வந்து அப்படிதான் பண்றேன். இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் மாசம் வந்து என்னுடைய அமௌண்ட் வந்து நான் எவ்வளோ வருது, எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ ஒவ்வொரு மாசம் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் நிறைய தைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நமக்கு தேவைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறதுனால மட்டும்தான் என்னால தைக்க முடியுது. எப்பவுமே தேவையே எனக்கு இல்ல, பண தேவையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா நம்ம அதை நோக்கி நம்ம எப்பவுமே வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரிதான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ற என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாசம் நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும், இவ்வளவு ரூபாய் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணணும், இந்த விஷயம்லாம் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க உங்க மைண்ட் தாட்ல கொண்டு வந்தா மட்டும்தான் டெய்லி உங்களால தைக்கிறத வந்து டெய்லி தைக்கணும் அப்படிங்கிறது என்ன வரும். இன்னொன்னு, நம்ம தைக்கலனாலும் யாரும் நம்மளை கேட்க போறது இல்லை அப்படிங்கிற அசால்ட்டுத்தனம் தான் நம்மளை தைக்க விடாம ஆக்குறதுக்கு காரணம். இன்னொன்னு, நம்ம கஸ்டமர் வந்து ஒரு வாரம் கழிச்சு தானே கேட்டிருக்காங்க, அதனால அப்ப தச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தொழில வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 3 நாள் வந்து எனக்கு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, என்னால தைக்க முடியல. அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய பிளவுஸ் எல்லாம் நான் கொடுத்ததுனாலதான் என்னால ஃப்ரீயா இருக்க முடிஞ்சது. இல்லைன்னா அந்த டைமும் என் பிள்ளையும் பார்க்க முடியாம என்னால வேலையும் பார்க்க முடியாம இருந்திருக்கும். அந்த மாதிரி அண்ணன் வேலைக்கு அண்ணனுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தொழில வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நான் வந்து என்னோட சம்பாத்தியத்தை வச்சு நான் இந்த சீட்டு போடுறேன்க்கா, இந்த சீட்டு வந்து கட்டிட்டு இருக்கேன், இல்லை கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இல்லை மந்த்லி வந்து நான் பேங்க்ல இவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிளான் இருக்கோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதை பார்க்குறவங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். இவ்வளோ விஷயம் இருக்கு, தெரியாதவங்க வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. எப்பவுமே நமக்கு ஒரு கமிட்மெண்ட், நான் ஒரு 1000 ரூபாய் சீட்டு போடுறேன் அப்படின்னா மாசம் மாசம் எனக்கு அந்த 1000 ரூபாய் நான் தச்சாதான் வரும். நம்ம வந்து ஹஸ்பண்ட கேட்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம வந்து தைப்போம். அந்த மாதிரி நீங்க உங்களை வந்து கமிட்மெண்ட்ல எப்பவுமே அதே மாதிரி வாழ்க்கையில வந்து இந்த ஸ்டெப்ல இருந்து நான் இன்னொரு ஸ்டெப் போகணும் அப்படின்னா உழைக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து எந்த லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, லேட் ஆனா கூட பரவாயில்ல, நம்ம கண்டிப்பா அந்த இடத்த வந்து அச்சீவ் பண்ணுவோம். அதனால நீங்க வந்து உழைக்கிறதுக்கு எப்பவுமே வந்து சோம்பேறித்தனம் படாதீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிளவுஸ் வந்து வர வர நம்ம தச்சுட்டே இருக்கோம்னா நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அமௌண்ட் நம்ம கையில வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இன்னும் தைக்கணும் இன்னும் தைக்கணும் அப்படிங்கிறது தோணிட்டே இருக்கும். இன்னொன்னு, நம்ம என்ன அப்படின்னா நம்ம போன் பாக்குறதுனாலயோ இல்ல வந்து பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசுறதுனாலயோ நம்ம டைமை வந்து டிவி பார்த்து பொழுதுபோக்குறதுனாலயோ வந்து நமக்கு யாரும் காசு கொடுக்க போறதில்ல. இது எல்லாமே பொழுதுபோக்கு தான். இதை பார்த்துக்கிட்டே நம்ம வேலையும் நடக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு நாளைக்கு வந்து எனக்கு டைமே இல்லைக்கா, பிளவுஸ் தைக்கவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கான டைம் வந்து நீங்களே ஷெட்யூல் பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கு, எந்த விஷயத்துல நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிங்க. அப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு நான் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் தைப்பேன் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சூழ்நிலை இருக்காது. ஒரு சிலர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருப்பீங்க, அவங்களுக்கு வேலை வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் வந்து ரீசனபிள் தான். இன்னொன்னு, ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து எதையுமே வந்து சாக்கா எடுத்துக்காம அதுல இருந்து நம்ம எப்படி வந்து வருமானம் சம்பாதிக்கலாம் நம்ம அப்படி வந்து யோசிங்க. நிறைய பேருக்கு பிகினர் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அக்கா நான் தைக்கணும்லாம் தோணுது, நான் தைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன அப்படின்னா எனக்கு வந்து பிளவுஸ் வரமாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்க வந்து பிளவுஸ் வரலையேன்னு ஃபீல் பண்ணலாம் செய்யாதீங்க. ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். மாசத்துல ஒரு 10 பிளவுஸ் வந்தாலே பெரிய
பெரிய விஷயமா தான் இருக்கும். போக போக வந்து உங்க தையல் பிடிக்கிறது, இன்னொருத்தங்க போட்டு போறத வச்சு யாராவது கேட்டு அப்படிதான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வரும். அதனால நீங்க முதல்லயே வந்து நான் வந்து எனக்கு டெய்லி 2 ப்ளவுஸ் வருது அப்படின்லாம் யாருக்குமே இருக்காது. கொஞ்சம் ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா, உங்களால தச்சு குடுக்க முடியாத அளவுக்கு ப்ளவுஸ் கண்டிப்பா வரும். அதனால நான் வந்து எனக்கு ப்ளவுஸே வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு சிலர்லாம் என்னன்னா, "ப்ளவுஸ்லாம் எனக்கு இருக்குக்கா. எனக்கு நெறைய ப்ளவுஸ் இருக்கு. பெண்டிங்ல இருக்கு. ஆனா என்னால தைக்க முடியல" அப்படிம்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் சரி, நீங்க வந்து ப்ளவுஸ வந்து அப்படி அசால்ட்டா விடாதீங்க. நம்ம கஸ்டமர் ஒவ்வொருத்தங்களும் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைய நம்ம குறைச்சுக்கிட்டே வருவோம். கஸ்டமரே வந்து 1 வாரம் கழிச்சு கேட்டாலும், அவங்க கேட்கறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த பொண்ணு எப்ப குடுத்தாலும் நம்ம தைப்பா அப்படிங்கிறது. இன்னொன்னு ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா கூட, நம்ம மெனக்கிட்டு உட்கார்ந்து தைக்கணும். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம ஒரு அவங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து யாராவது ஒரு அவசரம்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஞாபகம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அந்த மாரி இருக்கும்போது தான் நமக்கு நெறைய கஸ்டமர் வரும், நெறைய ப்ளவுஸ் வரும், ஆர்டர் வரும். நம்ம தைக்க முடியும், நெறைய சம்பாதிக்க முடியும். இந்த வயசுல வந்து நம்ம சம்பாதிக்காம அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு நம்ம நாள கடத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து சோர்ந்து போய் உட்காரும்போது நம்மகிட்ட மணி இருக்காது. நம்ம வந்து இன்னொருத்தங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளோ முடியுமோ, அதுக்காக டெய்லி வந்து நைட் உட்கார்ந்து தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து டைமிங் தெரியும். ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ரூ. 500 சம்பாத்தியம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த அளவுக்காவது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணணும். நேத்து வந்து ஒரு 4 ப்ளவுஸ் தான் தைக்க வேண்டியது இருந்துச்சு. எதுக்காக டைம் ஆயிடுச்சு அப்டின்னா, நான் வந்து கொஞ்சம் வெளியில போ வேண்டிய வேலை இருந்துச்சு. 6 மணிக்கு மேல போயிட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். திரும்ப வந்து நம்ம வந்து மிஷின்ல உட்காரும்போது கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். 9 மணி நான் நைட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு நான் உட்காரும்போது, அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸையுமே நான் முடிச்சுட்டு படுக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து தச்சுட்டு தான் நான் படுத்தேன். ஏன் அப்படி படுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் எக்ஸ்கியூஸ் குடுத்து, நான் இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிருவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னா, நாளைக்கு உள்ள ப்ளவுஸ வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். அதனால தான் நான் வந்து இல்ல தச்சிரணும் அப்படிங்கிற மாரி உட்கார்ந்திருந்தேன். இன்னொன்னு எனக்கு வந்து ஒரு 3 நாளா தைக்கல அப்படிங்கிறதுனால, ரொம்ப வந்து உடம்பு வலி எதுவுமே இல்ல. ஒரு பாட்ட போட்டு விட்டுட்டு நான் வந்து உட்கார்ந்து தச்சுட்டு தான் இருந்தேன். இந்த மாரி தான் வந்து நம்மளையே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து இன்னொருத்தங்க வந்து என்ன வந்து கூப்ட்டு, "நீ தைக்கலையா? ஏன் தைக்கல?" அப்படின்னு கேட்கறதெல்லாம் கிடையாது. யாரும் அப்படி கேட்கவும் மாட்டாங்க. ஸோ நம்ம வேலைய நம்ம தான் கரெக்ட்டா பண்ணணும். நம்ம கரெக்ட்டான டயத்துல நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பின்னாடி என்ன நடந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், அந்தந்த டயத்துல வந்து தச்சுருங்க. இப்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா, பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சுருங்க. அப்படிங்கிற ரீசன் வந்து அதுக்காக தான். இன்னொன்னு வந்து நான் டெய்லரா இருக்கவங்களுக்கு கேட்கணும்னு நெனச்ச விஷயம். நெறைய வீடியோல வந்து சொல்லணும்னு நெனச்சிருப்பேன். ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து மறந்திருப்பேன். என்ன அப்டின்னா, "நீங்க என்ன பண்றீங்க?" அப்டின்னு கேட்கும்போது, நம்ம டெய்லர்ன்னு சொல்லும்போது, எத்தன பேர் வந்து ஒரு மாதிரியா பார்த்துருக்காங்க? அத வந்து நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. ரீசென்ட்டா வந்து நான் அத வந்து பார்த்தேன். என் கூட படிச்ச பொண்ணு தான். "என்ன பண்றீங்க?" அப்டின்னு கேட்கும்போது, "நான் டெய்லர்" அப்டின்னு சொன்னேன். அது வந்து ஒரு சாதாரண வேலையா தான் அவங்களுக்கு வந்து பட்டுச்சு. உடனே சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க முகமே கொஞ்சம் வந்து வித்தியாசமா தெரிஞ்சது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் எதுவும் பேசல. ஆனா இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கா? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து நான் என் தொழில வந்து நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, என்னால வந்து மத்தவங்க பண்ற வேலையோ, ஒரு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து பண்ற வேலையோ, இல்ல மத்த வேலையோ என்னால பண்ண முடியும். ஆனா ஒரு டெய்லர் நெனச்சா மட்டும் தான் தைக்க முடியும். நார்மலா இருக்கிறவங்க வந்து ஒரே நாள்ல வந்து கத்துக்கிட்டு பண்ண முடியாது. இதே இது நம்ம மத்த எந்த வேலையா இருந்தாலும், ஒரு நாள் கத்துக்கிட்டு மறுநாள் நம்மளால பண்ண முடியும். இந்த தொழில்ல வந்து அப்படி கிடையாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து மாத்தும். அததான் நான் யோசிச்சேன். நான் அதுக்கு வந்து வருத்தப்படலாம் இல்ல. இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் இந்த மாரி நடந்திருக்கா? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ஒரு தடவ வந்து என் ஹஸ்பண்டே கேட்டிருந்தேன். இது வந்து நான் என் வேலைய குறைச்சு பேசுறதுக்காக இல்ல. நான் ஒரு டைம் கேட்டிருந்தேன். நான் இந்த வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால, வெளியில உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் சங்கடமா இருக்குமா? அப்படிங்கிற மாரி நான் ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேப்ரிக்க உன்னால வந்து ஒருத்தங்க போடுற மெட்டீரியலா மாத்த முடியுது. இது வந்து பெரிய விஷயம். எல்லாருக்கெல்லாம் இது கத்துக்க முடியாது. எல்லாராலயும் இது பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இந்த சம்பவம் வந்து நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்படி கொஸ்டின் கேட்டு. ஏன்னா, அது வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல மேரேஜ் ஆகி ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷம் இருக்கும்போது நான் கேட்டிருந்தேன். இத வந்து கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து வந்துச்சு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம டெய்லரிங் தொழில பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, எத்தன கஸ்டமர ஒரு நாளைக்கு நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். எத்தன ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ண எல்லா மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாருமே பண்ற எல்லா வேலையும் நம்ம ஒரே வேலையில பண்றோம். ஒரு 4 பேர சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது அப்டிங்கிறது இயல்பாவே முடியாத விஷயம். ஏன்னா, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாரையும் ஒரே மாரி பேசி, ஹேண்டில் பண்ணி, அவங்க கிட்டேருந்து மெட்டீரியல் வாங்கி, நம்ம தச்சு குடுத்து, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி, இவ்ளோ விஷயம் வந்து இந்த தொழில்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ற வேலைய நீங்க
எப்பவுமே வந்து கம்மியா நினைக்காதீங்க. இந்த தொழில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தைரியமா பண்ணுங்க. நான் டெய்லர்ன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த தொழிலை வந்து நான் வெளியே சொல்றதுக்கு சங்கடப்படுறேன், இல்ல ஏதாவது நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை உடைச்சிட்டு நான் டெய்லருங்கிறத உண்மையாவே வந்து பெருமையா சொல்லுங்க. உண்மையா அது பெரிய விஷயம். எல்லாராலையும் இதை கத்துக்க முடியாது. அதனால கண்டிப்பா வந்து தையுங்க. உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அவங்க வந்து வெளியில போய் சம்பாதிக்கிறத விட நம்மளால வந்து வீட்ல இருந்தே நம்மளால வந்து அவங்கள விட ஜாஸ்தியாவே சம்பாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையோட வந்து தையுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எதை வேணாலும் சாதிக்க முடியும். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அப்பனா அதை நோக்கி நீங்க பிரயாணம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களால வந்து நீங்க கோல் வச்சிருக்கத கண்டிப்பா உங்களால ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, நான் பிகினரா இருக்கேன்க்கா, இது வரைக்கும் எனக்கு வந்து தைக்கிறதுக்கு ஒரு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். நீங்களுமே வந்து இதை பார்த்து நிறைய தைக்க முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும். நீங்க வந்து உங்க மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா உங்களால முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.